ஆன்லைன் மூலமா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா எந்த வழி, எந்த ஆப் எது பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டிருக்கு. அந்த மாரி இப்ப நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அல்லது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்ல வந்து ஃப்ரீ டைம்ல சும்மா ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு வொர்க்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஜஸ்ட் நீங்க கேப்சா வொர்க் பண்ணா மட்டும் போதும். கேப்சா நம்பர் குடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் மட்டும் எடுத்து என்டர் பண்ணா மட்டுமே போதும். நீங்க எல்லாம் பெருசா வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. எந்த அளவுக்கு ஸ்பீடா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால வந்து சம்பாதிக்க முடியும். லிமிட்லாம் கிடையாது. அன்லிமிட்டடா உங்களுக்கு கேப்சா வொர்க் வந்துட்டே இருக்கும். அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்களா? இல்ல. அதுக்கும் எக்கச்சக்கமான இன்னும் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது சர்வே இருக்கு. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வேல வந்து வந்துட்டு இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த சர்வே வந்து முடிக்க உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த சர்வே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இல்லை ஸ்கூலா இல்லை எம்ப்ளாயர்னா அதுக்கு ஏற்றப்ப பார்த்தீங்கன்னா சர்வே கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கு பர்த்டே டேட்டு, ஸோ நீங்கள் உங்கள் நேட்டிவ், இந்த மாதிரி விஷயம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் முடிக்க உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஏறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வித்ட்ரா அப்படிங்கிற டேட்டா உங்களுடைய பேங்கை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இதில் இன்வைட் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்வைட் நமக்கு ரொம்ப மஸ்ட். ஏன்னா இன்வைட்டை வச்சு கூட நம்ம வந்து ஈஸியாக சம்பாதிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இன்வைட் பண்ணனா நமக்கு 1000 பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு டவுட்டாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா 2 சர்வே வந்து முடிச்சிருக்கேன். 2 வந்து டாஸ்க்கை முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேப்சர் சால்விங் அப்படின்னு இருக்கு. ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சர் சால்விங் அப்படிங்கிறது நான் இருக்கேன், இன்னொருத்த ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ ஃபைண்ட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் வந்து விளையாடுவாங்க. ஓகேங்களா? அவங்கள விட நம்ம ஸ்பீடாக வந்து டைப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கேப்சர் டைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஏறும். ஸோ இதே வந்து நீங்கள் மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்க. கரெக்டாக நமக்கு 1 நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஸ்கோர் வந்து எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து ஓடிட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கோர் ஏறும். ஸோ ஸ்கோர் ஏற பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே சம்பாதிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வே வந்து முடிஞ்சிச்சு. அந்த கேப்சர் ஒர்க் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 15 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே டிக்கெட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கேப்சர் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிக்கெட் தேவைப்படுது. ஸோ ஒரு உங்களுக்கு டிக்கெட் காலி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த 23 இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் டிக்கெட்டு. இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு 1 ஹவருக்கு 3 டிக்கெட் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஆடு பார்த்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை அளவுக்கு டிக்கெட் இருக்கோ அந்த டிக்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேப்சர் ஒர்க்கை ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். இது லிமிட் கிடையாது, அன்லிமிட்டட் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வித்ரா வருவோம். ஸோ வித்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டி போட்டிருக்கு பார்த்தியா, அதான் காயின். இங்கே வந்து நமக்கு ரிடம் அப்படின்னு இருக்குல்ல, கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா பேபால் அக்கௌண்ட் இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இப்போ இந்த பேடிஎம் எல்லாம் யாருமே கொடுக்குறதில்ல, பேபால் அக்கௌண்ட் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பேபால் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், நிறைய யூடியூப் வீடியோலாம் போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த டி காயின் இருக்கு இல்லையா, ஸோ பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் 20,000 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து $2 கொடுப்பாங்க. ஒரு டாலர் பார்த்தீங்கன்னா 83 ரூபா நினைக்கிறேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து $2 வந்து வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் கேப்சா ஒர்க் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு, நான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணேன், நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்து ரொம்ப ஏறிட்டே இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணுற மூலியமாகவும் சம்பாதிக்க முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இன்வைட் அப்படின்னு கொடுத்தும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் அண்ட் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த சோஷியல் மீடியா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், செம்மையான ஒரு ஏர்னிங் ஆப் தான். மேலும் இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏர்னிங் ஆப்பை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.